is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்க பிசி நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலும் ப்ளஸ் வந்து வேகன்சி ப்ளஸ் 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வர இருக்க பிசி நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகபிளா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் நம்ம பிசிக்கு நம்ம டானாக்காரன் ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் டேவாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டிஎன்யூ சார்பில் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2023 பிசிஎஸ்ஐ ப்ராசஸே வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க, டிஎன்யூ சார்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6500 சில்லற வேகன்சி வந்து நம்ம டிஎன்யூ சார்பு மூலமா ஃபில் பண்ண போகிறோம் 2024 to 26 ஜனவரிக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க அஃபிஷியலாக. ஸோ வந்து இன்னும் வந்து ஏன் தான் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குமா இருக்காது, இல்லாட்டி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வராதா அப்படின்ற மாதிரி ஏன் வந்து எல்லாத்துக்கும் வந்து கேள்வி வந்து எழுது அப்படின்ட்டு சத்தியமாக வந்து தெரியல. ஸோ வந்து அவங்க வந்து டிஎன்யூ சார்பில் அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இத்தனை வேகன்சி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்கள் வேலை என்ன அப்படின்னா, அவங்க வேலை வந்து நம்ம வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணிட்டாங்க. உங்கள் வேலை வந்து படிக்கிறது மட்டும்தான். நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வந்தாலும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க, அடுத்த வருஷம் வந்தாலும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. நீங்கள் எப்போ படித்தாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். படிக்காமல் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியவே முடியாது. சப்போஸ் அடுத்த வருஷம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்களா? இப்போ இருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கண்டினியூட்டிவாக ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து வர இருக்காது. எஸ்ஐனாலும் சரி, பிசினாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, எந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதோட வெற்றி பலனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். ஸோ வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயர் இருக்குமா இருக்காதா, இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் இருக்குமா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து விசாரிச்ச வரையும் இந்த இயர் வந்து உங்களுக்கு நவம்பர் 6 வந்து டிசம்பரில் வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வர இருக்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பொறுத்து தான் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு பிளானும் சேஞ்ச் ஆகாமல் நியூ சேர்மன் செப்டம்பர் மந்தே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் நவம்பர் அல்லது டிசம்பரில் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகும் பட்சத்தில் பிசி நோட்டிஃபிகேஷனும் டிலே ஆகலாம். ஏன்னா வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கோ அதுலேருந்து வித்தின் வந்து ஒரு 3 அல்லது 4 மாதத்தில் உங்களுக்கு வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5500 ப்ளஸ் வேகன்சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6500 சில்லற வேகன்சி இருக்குது டிஎன்யூ சாரி மூலிமா ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எஸ்ஐ வேகன்சி நம்ம ஃபுல்லாக ஒரு 1000 வேகன்சி நம்ம வந்து மைனஸ் பண்ணாலுமே மீதி வந்து ஒரு 5500 வேகன்சி வந்து பிசிக்கு கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ வந்து ரீசெண்ட் டேயில் வந்து சம் யூடியூப் சேனலில் வந்து 2500 3000 வேகன்சி தான் பிசி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து பிசி வேகன்சி கண்டிப்பாக வந்து 5000 சில்லற வேகன்சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சான்ஸ் வந்து நல்லபடியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிங்க. இதை விட்டிங்க அப்படின்னா அடுத்து 2026 தான் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுவே வந்து என்ன அப்படின்னு தெரியல, டவுட்டு தான். ஸோ வந்து இப்போ வர இருக்க பிசி நோட்டிஃபிகேஷனும் சரி, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் சரி, பல்கான வேகன்சி வந்து ரிக்ரூட்மெண்ட் போட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா இருக்காதா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்கப்பா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்ப்பா, கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க மெசேஜ் பண்ணி. ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 இயர்ஸ் வந்து அப்ளிகபிள். போன வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க, அவ்வளோதான் வந்து ஏஜ் லிமிட்டு. நாங்கள் முடிஞ்சால் கூட உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு அந்தந்த கம்யூனிட்டிக்கும் கேட்டகரி வைஸ் ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டானாக்காரன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 400 ரூபாய் உங்களுக்கு வித் பிசி எக்ஸாம் எப்போ இருக்குமோ டில் வந்து பிசி எக்ஸாம் வரையும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுவோம். ஒன் டைம் பேமெண்ட் 400 ரூபா கட்டினீங்க அப்படின்னா பிசி ஒரிஜினல் எக்ஸாம் வரையும் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோட்டல் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டெஸ்ட் உங்களுக்கு டோட்டலாக வந்து நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் 40+ வந்து பாடவாரியான தேர்வுகள், 20+ வந்து திருப்புதல் தேர்வுகள், முழு மாதிரி தேர்வுகள் வந்து ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு கொஷின் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7000+ கொஷின் நம்ம டெஸ்ட் பேஜ் கொஷினில் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 10th வரை இருக்கிற உங்களுக்கு நியூ ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் வந்து அதே பேட்டர்ன் லெவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் உங்களுக்கு சமூக அறிவியல், தமிழ், அறிவியல், ஸோ இதுக்கு மட்டும் உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் வந்து நம்ம மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். வித் வந்து 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணி கொடுப்போம். இதை நீங்கள் வந்து படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வித் 4 ஆப்ஷனோட நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ஷீட் வந்து 70 டே ஷீட் கொடுப்போம். டே ஷீட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாமே உங்களுக்கு டே ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி அந்த மாதிரி வந்து டாபிக் வைஸ் வந்து டே ஷீட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம் இம்பார்ட்டன்ட் கொஷினை. ஸோ அதுக்கப்புறம் 6 to 10th வரை இருக்கிற புக் பேக் கண்டென்ட் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். இது நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் வந்து ஹையராக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், ஓவரால் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பார்ட்டில் தான் வந்து நீங்கள் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே தான் வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து நீங்கள் பீட் பண்ணி நீங்கள் மேலே வர முடியும். இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பிசி எக்ஸாமில் எப்படிலாம் வந்து என்ன டாப்பிக்கில் இருந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம பிடிஎஃப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கஷன் குரூப்னு ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்போம். இந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து எதனாச்சும் ஸ்டடி பர்பஸான கான்வர்சேஷன் நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குறதுல டெஸ்ட் பேட்சில் எதனாச்சும் டவுட்டு, எதனாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். டானா காரன் பிசி டெஸ்ட் பை சீரிஸ்க்கான ஷெடியூல் வந்து இதுதான். இதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பை சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட டாபிக் என்ன அப்படின்னா முந்தைய ஆண்டு கேள்விகள் அப்படின்ற மாதிரி நம்ம பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷினும் 2 டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்லையும் சரி பிசி எக்ஸாம்லையும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கொஷின் வந்து இதுலேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரிப்பீட்டடாக ஆப்ஷனை கூட மாற்றாமல் கேட்குறாங்க. ஸோ அதை உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து 2 டெஸ்ட் நம்ம பிசி ப்ரீவியஸ் இயரும் எஸ்ஐ ப்ரீவியஸ் இயரும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாறு, இயற்பியல் அப்படின்ற மாதிரி வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக அப்படியே போகும். ஸோ வந்து ஒவ்வொரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் திருப்புதல் தேர்வுகள் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து எதை நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் படித்தது வந்து உங்கள் மனசில் இருக்கா இல்லாட்டி மறந்து போச்சா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை ரிலேட்டடான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம படித்தது மைண்டில் நிற்குதா இல்லாட்டி மறந்து போதா இல்லாட்டி நம்ம ரிவிஷன் நம்ம பண்ணணும், நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைம் 2 டைம் நம்ம படிக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 5-6 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு புவியியல், வேதியியல் டாபிக் போகும். டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு 100 மார்க்கும் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 மார்க்கில் உங்களுக்கு ஜிகே பார்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 70 மார்க்கும், அதே மாதிரி சைக்காலஜி பார்ட்டில் ஒரு 30 மார்க்கு. அந்த 30 மார்க்கில் தமிழ் வந்து 10 மார்க்கும், சைக்காலஜி உளவியல் கொஷின் வந்து ஒரு 20 மார்க்கு. டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 மார்க் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம பிசி எஸ்ஐ எக்ஸாம்லையும் சரி மெயினாக வந்து நம்ம பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய 45 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 30+ கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை அவங்கள படிக்க வைக்கணுக்காக நம்ம புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு நம்ம தனியாக நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் இந்த கொஷின் ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பெக்டடான பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் ஃபுல்லாமே இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மெகா ரிவிஷன் டெஸ்ட்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட்டு, அதே மாதிரி 6 to 10th வரலாறு ஃபுல் டெஸ்ட்டு, புவியியல் ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு, பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும் இந்த ரிவிஷன் டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 100 கொஷினில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு பிசி எக்ஸாமில் இடம்பெறக்கூடிய கேள்விகளை ஃபுல்லாத்தையுமே இந்த மெகா ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் நீங்கள் போகிறப்ப ஜஸ்ட்டு வந்து இந்த மெகா ரிவிஷன் டெஸ்ட்டை ப்ளஸ் நம்ம புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம தனியாக நம்ம டெஸ்ட் 2 போட்டிருக்கோம். இதுக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டானா காரன் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு தமிழ் 2 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு பிசி ஒரிஜினல் எக்ஸாம் கொஷின் வந்து என்ன லெவல் என்ன பேட்டர்னில் வந்து டிஎன்எஸ்ஆர்பி எடுப்பாங்களோ சேம் வந்து உங்களுக்கு அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சயின்ஸு எத்தனை மார்க் ஒரு 8 டு ஒரு 10 மார்க், அதே மாதிரி சோசியல் ஒரு 25 டு ஒரு 28 மார்க், சேம் வந்து அதே பேட்டர்னில் உங்களுக்கு இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். ஸோ டெஸ்ட் பை ஷெடியூல் வந்து இதுதான். டெஸ்ட் பை ஷெடியூல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் வந்து எதனாச்சும் இருக்கும் பட்சத்தில் கீழே தெரியிற இந்த நம்பர் 9043556791 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லாட்டி மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் வந்து டெஸ்ட் பேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு 9087177735 இந்த நம்பருக்கு 400 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா வித்தின் வந்து ஒரு 5 to ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே அந்த குரூப்பில் நம்ம இன்டிமேஷன் பண்ணிப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.